குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 24/6/2026 ஜூன் மாதத்திலே புதன்கிழமை, ஸ்ரீ பராபவரிடத்திலே ஆணி மாதத்தில் 10ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்ண ருது என்கிற முதுவே காலத்திலே மிதுன மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே இருக்கிறோம். வளர்பிறை தேதியான தசமி திதியில உட்கார்ந்துருக்கிறோம். மாலை 9:46 வரை, பின்பு ஏகாதசி திதி. சித்திரை நட்சத்திரம் என்கிற செவ்வாயின் சாரத்திலே சந்திரன் பயணம் செய்கிறார். மாலை 5:45 வரை, பின் சுவாதி என்கிற ராகுவின் சாரத்துக்குள்ள வருவார். இன்றைக்கு பாபஹர தசமின்னு இருக்கும். பொதுவாகவே இந்த தசமி திதிகளிலே ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பார்களானால் அவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் உண்டு. இந்த செவ்வாய் வெள்ளி அப்படிங்கிற காலங்களில் எண்ணெயோட கொஞ்சம் ஒரே ஒரு சொட்டு நெய்யும் சேர்த்துட்டு குளிக்கிற அப்படின்னு வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். எதிர்பாராத பண வரவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் சுப முகூர்த்த நாள். அதுலேயும் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாயோட சாரம். சித்திரைனால முருகனை ஞாபகம், ஆன்மீக ஈடுபாடு, நிர்வாக திறமை, வேகமா செய்யணுங்கிற முன்கோபங்கள், கொஞ்சம் 2ஆம் இடத்து சாரத்தை கொண்டதுனால பகட்டு அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கும். எக்ஸலண்டா காரியங்கள்லாம் செய்யும்போது சில இடத்துல கொஞ்சம் லக்ஸுரியஸ் லைஃப்பும் உண்டு போடும். அது மாதிரி இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு சந்திரன் வச்சிருக்கார். காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும். ராகு காலம் இன்னைக்கு 12:01, யமகண்டம் 7:09, குளிகை நேரம் 10:12, சூலம் வடக்கு பால் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் இருப்பு நாழிகை 3 நாழி 47 வினாழி, 5:54க்கு சூரியன் உதய நேரம். பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. புதனும் சூரியனும் மிதுனத்தில், குருவும் சுக்கிரனும் கடகத்தில், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, ரிஷபத்தில் செவ்வாய். சித்திரை நட்சத்திரம் என்கிற கன்னியா ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறார். ஒரு ராசிக்கும் பலனை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இதை பேஸ் பண்ணி வாழுங்கள். மேஷராசி நண்பர்களே, பல விதத்திலும் அமைதியான காரியங்கள். கொடுத்த பணம் திரும்பி வந்தாலே சந்தோஷம். அதுவும் ஆரோக்கியம் மேம்பட்டா இன்னும் சந்தோஷம். அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கும், அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. 2, 8 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 5ஆம் இடத்துல சந்திரன். உயர்வுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் கோவப்படுறது மட்டும் நீங்க நிறுத்திடுங்க. மற்றவங்களாம் அன்பா இருக்கிறது, பிரியமா இருக்கிறது எல்லாம் பண்ணிட்டு கோபத்தை குறைத்து கொண்டு உங்க காரியங்கள்லாம் செஞ்சீங்கன்னாலே போதும். 4, 1 அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்த கூடுதல் சிறப்பு உண்டு. வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, சூரியனும் புதனும் உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே 4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ள சந்திரன் இருக்கிறார். அதனால இன்னைக்கு நிறைய சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொடுப்பார். அதுவும் சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பதனால் லாபமான வாழ்க்கையை இன்னைக்கு நிறைய கொடுப்பார். கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண் பயணப்படுத்திக் கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, இன்றைக்கு முயற்சி ஸ்தானத்திலே சந்திர பகவான். சித்திரை நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலே தொழிலுடைய அடிப்படையிலே இருப்பதனாலும் உங்க ராசியினுடைய 4ஆம் இடத்துக்காரனாலும் உங்களுக்கு பல விதத்திலும் இன்னைக்கு பலன்களை உண்டு, லாபங்கள் உண்டு.
சுப முகூர்த்த நாள்னாலே நிறைய உறவுக்காரங்களை பார்த்து பாராட்டை பெறக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கு. வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்னைக்கு நிறைய வரவுகள் இருந்தாலும் பலரை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அப்படி நீங்க வெளி வட்டாரத்துல நிறைய பேர் பார்க்கும்போது முடிந்தவரை முன்கோபம் அப்படிங்கறத குறைச்சிரு. கோபம் தான் வேண்டாத விஷயம். நமக்கு பாதி ப்ராப்ளத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால கோபப்படாம இருப்பது பலத்திலும் நன்மையை தரும். இந்த நாளிலே நீங்க என்ன பண்ணணும்னா, காலையிலே பெருமாளின் வழிபாட்டோட ஆரம்பிங்க. அதிலே நன்மை நிறைய கிடைக்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, லாபத்துக்குரியவர் சந்திரன் உங்க ராசிக்குள்ள இருக்க போகிறார். மனதிலே அழகாக எண்ணங்கள் அப்படி ஜில்லுன்னு வந்து நிற்கும். இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும்னு லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாம் மைண்ட்ல வந்து நிற்கும். அதை நீங்க இன்னைக்கு கேபிட்டலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. கொஞ்சம் கோபம், ஆத்திரம், பொறாமை இதெல்லாம் ஓரம் வச்சிருங்க. அதெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம இன்னைக்கு ஜர்ன் என்னது, நம்ம ஆன்மீக ஈடுபாட்டோட காரியங்களை செய்யறது அப்படின்னு வச்சு பண்ணுங்க. வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, தொழிலுக்குரிய இடத்துல சந்திர பகவான் இருக்க வேண்டியவர் இன்னைக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிற செலவுக்கு இடத்துல இருக்கிறார். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற ஒரு தன்மை, அஷ்டமத்திலிருந்து செவ்வாய் பார்க்கக்கூடிய குடும்ப தன வாக்குஸ்தானத்தின் தன்மை, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க மூலியம் நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிகிறது. இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனி பகவானால் பார்க்கப்படுவதனாலே நிறைய சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செலவுகள் அப்படிங்கும்போது தண்ட செலவாச்சுன்னா மனசு வருத்தப்படும். சுப செலவாகும்போது பரவாயில்ல, வீட்டுக்கு தானே பண்ணினோம் அப்படின்னு என்ன இருக்கும். அதனால இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு. மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய கோதண்டராமரை வணங்கி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் அஷ்டமத்துக்குரியவர் அப்படிங்கிற இந்த சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ற, கேந்திரத்தில் உட்கார்ற, 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்திலிருந்து சனி பகவானால் பார்க்கப்படுகிறார். வேலையில புதிய மாற்றங்கள் வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பளத்திலே கூடுதலா கேட்கணும்னு எண்ணங்கள், இதெல்லாம் இந்த நீங்க தாராளமா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. யூ வில் கெட் இட். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய எனர்ஜி ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனர்ஜியை எப்போ ஊக்கப்படுத்திக்கொள்ளலாம், ஆன்மீகத்தில் எவ்வளோ தூரம் ஈடுபாடுகளை கொண்டு வரீங்களோ அப்போ எல்லாம் நமக்கு பலன் உண்டு. அதுவும் சித்திரை நட்சத்திரத்திலே அந்த லாபத்துக்கும் பாதகத்துக்கும் ஒரு 4-11 இந்த சாரத்திலே இன்னைக்கு சந்திரன் செல்லும் போது மனதை பக்தியுடன் ஒருநிலைப்படுத்த உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றியை நீங்கள் அழகாக சம்பாதித்துக் கொள்வீர்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாள் எந்த விதத்திலும் குறையில்லை, வெற்றிதான். புரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் சந்திராஷ்டமப்பட்டு இருக்கும். மற்றபடி நீங்க எனர்ஜியா பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கு. சில இடத்துல நம்மளுடைய லக்ஸுரி லைஃபும் மேட்டர்ஸ். ஆள் பாதி ஆடை பாதின்னு அப்படி அந்த ஆள் பாதி ஆடை பாதியை இன்னைக்கு உங்களுக்கு கண்கூடாக காணக்கூடிய சூழ்நிலை உண்டு. 91 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.
மீன ராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய நேரடி பார்வைக்கு சந்திர பகவான் இருப்பார். சனியினால் பார்க்கப்படுகிறார். அப்போ உங்களுக்கு எந்த பக்கம் போறதுன்னு டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்கும். இதுல கொஞ்சம் இவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எதிர்க்க கேள்விகள் அப்படிங்கிறக்கும், அந்த எதிர்ப்பு கேள்விகளில சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கணும். ஏன்னா புதன் அப்படிங்கிற டே வந்து உங்களுடைய 4ஆம் இடத்துக்காரருடையும் 7ஆம் இடத்துக்காரருடையது. அதனால எதையும் சமாளிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இன்னைக்கு காரியங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.